ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி SpaCy லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம SpaCy லைப்ரரியை வச்சு நம்ம எப்படி நம்ம ஒரு மாடல் டவுன்லோட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாடல்னால் என்னென்னா நம்ம என்னென்னலாம் டாஸ்க் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஏற்கனவே அதுக்கான டாஸ்க்கான டூல் செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாடல் உள்ளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டோக்கனைசேஷன், அதுக்கப்புறம் லெமடைசேஷன், இந்த மாதிரிலாம் விஷயம் நம்ம பண்ணணும். NER இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு நமக்கு ஒரு மாடலாக நமக்கு கொடுப்பாங்க. அது ஏற்கனவே அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாடல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டென்ஸ் டோக்கனைசருக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி இந்த SpaCy லைப்ரரி வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் டோக்கனைசர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ஐபைத்தான் கன்சோல் நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்லேயும் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பைத்தான் ஃபைலாகவும் நான் இது கம்பைல் பண்ணுறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட விருப்பம் தான். இது நான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குமேன்னு சொல்லி நான் இது ஐபைத்தான் கன்சோல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் SpaCy லைப்ரரி உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இம்போர்ட் SpaCyன்னு பண்ணுங்கள். நீங்கள் இம்போர்ட் SpaCyன்னு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோ மாடியூல் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நோ மாடியூல் ஃபவுண்டுனா உங்ககிட்ட அந்த SpaCy லைப்ரரி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம SpaCy லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் இது இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டோட கமாண்டை ஐபைத்தான் கன்சோலில் ரன் பண்ணோன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணணும். ஸோ நான் பிப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் SpaCy. ஸோ இந்த கமாண்ட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ இது SpaCy இது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணுது. இது ஒரு 6 MB தான் இது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மாடல் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிடும். இது ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி வரலாம். எப்படி நம்ம மாடல் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம SpaCy இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம SpaCy நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இம்போர்ட் SpaCy நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த மாதிரி இம்போர்ட் SpaCyன்னு கொடுங்க. எந்த எரரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இம்போர்ட் SpaCyன்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மாடியூல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எரரு மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்துச்சு. ஏன்னா அப்போ நம்ம SpaCy இன்ஸ்டால் பண்ணல. அதுக்கப்புறமேல நம்ம இந்த கமாண்ட் இஷ்யூ பண்ணோம், பிப் இன்ஸ்டால் SpaCy. ஸோ பிப் இன்ஸ்டால் SpaCy இது பண்ண பிறகு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பியும் நம்ம இம்போர்ட் SpaCyன்னு கொடுத்தோம், எந்த எரரும் கொடுக்கல. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் SpaCy ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மாடல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மாடல் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் மாடல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் கொடுங்க, python -m SpaCy -mனா எந்த பைத்தானோட எந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம SpaCy மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் -m மாடியூல் நேம் SpaCy. அதுக்கப்புறம் அதில் இருக்க கமாண்ட் பார்த்திங்கன்னா டவுன்லோடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாடல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாடலோட நேம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ encore -web-sm. ஸோ இதான் நம்மளோட மாடலோட நேமு. ஸோ இந்த மாடலோட நேம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் எஸ்எம்ன்றது பார்த்திங்கன்னா இது எல்லாமே அண்டர்ஸ்கோரில் வரணும். ஸோ இது எஸ்எம்ன்றது பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் மாடல்னு அர்த்தம். இதிலே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மாடல்லே நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட மாடல் சைஸ் பார்த்திங்கன்னா 13.9 MB தான். ஸோ சிம்பிள் மாடல்ன்றதுனால இது 13.9 MB தான். இதுவே நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மாடல் எடுத்திங்கன்னா உங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா லார்ஜ் மாடல் எடுத்திங்கன்னா உங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 900 MB வரும். ஸோ இது சிம்பிள் மாடலே நம்ம சின்ன சின்ன டாஸ்க் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சிம்பிள் மாடலே சஃபிஷியன்ட்டு. நம்ம அக்யூரஸிக்காக நம்ம எய்ம் பண்ணல. நம்ம நம்மளோட சின்ன விஷயம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நமக்கு எந்த இடத்துல லார்ஜ் மாடல் வேணுமோ நான் அந்த இடத்துல லார்ஜ் மாடல் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ இதில் என்ன இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த மாடல் வந்து உங்களோட கோடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து SpaCy.load அதுக்கப்புறமேல் வந்து மாடல் நேம். ஸோ இங்கே வந்து நான் வந்து சிம்பிள் மாடல் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் என்ன மாடல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த மாடல் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மாடல் தான் டவுன்லோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை மாடல் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கும். நீங்கள் எந்த மாடல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுமோ அந்த மாடல் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடலில் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லார்ஜ் மாடல் இப்போ நான் வந்து சிம்பிள் மாடல் ஒரே ஒரு மாடல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் லார்ஜ் மாடல் டவுன்லோட் பண்ணேன்னா நான் வந்து en_core_web_lg எல்ஜின்றது பார்த்திங்கன்னா லார்ஜ் மாடல். ஸோ அந்த மாடல் வந்து நான் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து SpaCy வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மாடல் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட கோடில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் டோக்கனைசர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து SpaCy வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாடல் வந்து லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாடல் நீங்கள் லோட் பண்ணணுன்னா வந்து இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கு SpaCy.load நம்மளோட மாடலோட நேமு. நம்மளோட மாடலோட நேம் பார்த்திங்கன்னா வந்து en_core_web_sm. ஸோ இதுதான் நம்மளோட மாடலோட நேமு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 லைன் வந்து நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த எரரும் வரக்கூடாது. ஸோ இந்த 2 லைன் வந்து உங்களுக்கு கம்பைல் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக நீங்கள் SpaCy வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் மாடலும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து லோட் ஆகுதுன்னு அர்த்தம். இது 2 லைன் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் எப்பயுமே வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாடலை வந்து நம்ம வந்து லோட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாடல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இதில் என்னென்னா வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் டாட்டு. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த செகண்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது கொடுத்துருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் வந்து இது வந்து NLP டேர்ம்ஸில் வந்து டாக்குமெண்ட்னுவாங்க. டாக்குமெண்ட்னா நான் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸு இல்லை வந்து ஒரு லார்ஜ் பேஜஸ் ஆஃப் சென்டென்ஸ், இதுதான் வந்து டாக்குமெண்ட்னுவாங்க ஒரு டெக்னிக்கல் டேர்மில். ஸோ இந்த இடத்துல 2 சென்டென்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹியூஜாக கூட இருக்கலாம். ஒரு 200 பேஜஸ் 300 பேஜஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய சென்டென்சஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து எந்த எரரும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாக்குமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த NLPன்னு இருக்க மாடலுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ண போகிறோம். ஸோ NLPன்ற மாடலுக்கு நம்ம இந்த டாக்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா வந்து நமக்கு வந்து ஒரு டாக் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ SpaCyயில் வந்து இந்த டாக் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா வந்து நம்மளோட எல்லா டாஸ்க்கும் இருக்குல்ல, லெமட்டைசேஷன், டோக்கனைசேஷன், இந்த மாதிரி NER, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு குரூப் பண்ணி அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ SpaCyயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டாஸ்க் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பைப்லைன்னுவாங்க. டோக்கனைசேஷன், அதுக்கப்புறம் லெமட்டைசேஷன், NER, இது எல்லாமே பைப்லைன்னுவாங்க. இந்த பைப்லைன் எல்லாத்தையுமே நமக்கு கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக கொடுப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா வந்து டாக் ஆப்ஜெக்ட்னுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து NLP அந்த மாடலுக்கு நம்ம வந்து கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு டாக் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டாக் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டாக் ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிச்சு. இதிலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து சென்டென்ஸ் டோக்கனைசர் நம்ம வந்து இது பண்ணோம்னா, நம்ம இதை வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஃபார் சென்ட் இன் டாக்.சென்ஸ். ஸோ சென்ஸுன்ற இந்த இதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா சென்டென்ஸும் இருக்குது, பிரேக் பண்ண சென்டென்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்.சென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட எல்லா டாக்குமெண்ட் சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன சென்டென்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டாக்.சென்ஸ் பிரிண்ட் சென்ட். ஸோ இது வந்து சென்டென்ஸ்ன்னு நீங்கள் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ டாக்.சென்டென்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது நீங்கள் இப்படி பிரிண்ட் பண்ணிங்கன்னா, சார் இந்த இடத்த வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, திரும்பியும் பார்த்திங்கன்னா ஃபார்
sentence in doc.sends திருப்பியும் பார்த்தீங்கன்னா print sentence. ஸோ இது நான் இங்கே திருப்பி இது பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா sentence 1 sentence 2ன்னு வருது. ஸோ இந்த doc.sentenceல இருக்க சென்ஸில் இருக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்ரேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து sentence 1 sentence 2 இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சென்டென்ஸ் டோக்கனைசர் இது பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்டென்ஸ் டோக்கனைசர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு மட்டும் அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாது. இப்போ நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டோட இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து இது பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் நான் வந்து இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஐ கம்ப்ளீட்டட் மை m.s லாஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோட சென்டென்ஸை கூட நீங்கள் வந்து இதுக்கு வந்து சப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த எம் டாட்னு இருக்குல்ல, அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் டோக்கனாக எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் சென்ட் இன் doc.sends print send. ஸோ இதை நீங்கள் இப்படி பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு m.sன்னு இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது. ஏன்னா இந்த m டாட்ன்ற இடத்துல அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணல. நம்ம நினச்சிட்டு இருப்போம் எந்த இடத்துலலாம் வந்து டாட் வருதோ அதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்னு. ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு m பக்கத்தில் ஒரு டாட் வருது, s பக்கத்தில் ஒரு டாட் வருது. ஸோ இந்த m பக்கத்தில் ஒரு டாட் வர்றதும் s பக்கத்தில் ஒரு டாட் வர்றதும் தனித்தனி சென்டென்ஸாக எடுத்துக்கல, அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக தான் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி நான் வந்து எம்எஸ்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூகே u.k இல்லை u.s யூஎஸ் அந்த மாதிரி வர இடத்துல இந்த மாதிரி நிறையா வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட்டா வந்து நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. இது வந்து m.s வந்து நீங்கள் வந்து எம்எஸ்ஸாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா கொடுக்கல. இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலில் இருக்குது. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து ப்ரீ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி m.sன்னு வந்தால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ரூல் வந்து டிஃபைன் பண்ணி அவங்க வந்து ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் டோக்கனைசரோட வேலை. ஸோ நம்ம வந்து 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எப்படி வந்து SpaCy வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து SpaCy மாடல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து சென்டென்ஸை வந்து டோக்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.